ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சின்ன வெங்காயம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஆற்றுல பிடிச்ச கெண்டை மீன் 250 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலாலாம் சேர்த்துடலாம். இதை நான் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீனில் வேணால் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையிலேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1/2 லெமனோடைய ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்கான சின்ன வெங்காயம் பேஸ்ட். அப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையாலேயே எல்லா மசாலையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு இது அப்படியே மீனுக்கு நம்ம கோட் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி பண்ணுறப்போ எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, தவாவில் போட்டு தான் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்துட்டு நிறையா எண்ணெய் குடிச்சிரும். அதனால் ஃபுல்லாக மீனுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இது பார்க்குறதுக்கு மத்தி மீன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது மத்தி மீன் கிடையாது. இந்த மேரினேஷனை 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறமேட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கடலை எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு மீனாக எடுத்து வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக. மிச்சம் இருக்க அந்த மசாலாவை அப்படியே மீன் மேலே தடவி விட்டுருங்க. டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா ரொம்ப. லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறப்போ கண்டிப்பாக அடியில் ஒட்டவே ஒட்டாது. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சுத்தமாக அடியில் பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே திருப்பி போட்டுருங்க. உங்களுக்கு ஃபோனில் பார்க்குறப்ப இதனுடைய கலர் ரொம்ப டார்க்காக தெரியலாம், கருகுன மாதிரி. ஆனால் நேரில் அப்படிலாம் கிடையாது, நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம். சூப்பரான அருமையான சின்ன வெங்காயம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தோட ஃப்ளேவரும் இறங்கி சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.